அனைவருக்கும் வணக்கம். ரெட்மி அவங்களுடைய பாப்புலரான 9 சீரீஸை இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளவே இதோட சக்ஸஸர் வர போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஆமாங்க, ரெட்மி 10 சீரீஸ் வந்து லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு சைனாவில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி அவங்களுடைய நோட் 9 சீரீஸில் 9 ப்ரோ அதுக்கப்புறம் 9 ப்ரோ மேக்ஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரெட்மி நோட் 9 இல்லைனா ரெட்மி 9 தான் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை, இது ரெட்மி 10X இந்த பேரில் தான் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவிலையும் இந்த பேரில் தான் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரெட்மி 9 சக்ஸஸர் ரெட்மி 10 பற்றி தான் நிறைய தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் நம்ம லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். ரீசெண்டாக 10 கூட இது லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ இது ரெட்மி 9 இல்லைனா ரெட்மி நோட் 9 எந்த பேரில் வேணால் இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து சைனாவில் ஒரு வெப்சைட், ஒரு காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து இதே மாடல் நம்பரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் அதில் வந்து ரெட்மி 10X இந்த பேரில் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். இதில் வந்து கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு நோட் 9 ப்ரோ மேக்ஸில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்கொயர் கேமரா மாடல். குவாட் சென்சார் உங்களுக்கு அலைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபிசிக்கல் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது IPS LCD பேனலில் தான் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. இதோட டிஸ்பிளே சைஸ் 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் பஞ்ச் ஹோல் நாச்சில் இது லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 x 2340 ரெசல்யூஷன்லேயே இவங்க கொடுக்கலாம். இதோட ஓவரால் அவுட்லுக் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் பஞ்ச் ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் கொடுக்காம உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வித்தியாசம். அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிப் செட்டில் இது லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இது MediaTek சிப் செட்டில் தான் லான்ச் ஆக போகுது. பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். இது MediaTek Helio G85 அப்படின்னு ஒரு புது சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ G85 அப்படின்னு கேட்கும்போதே ஒரு புது சிப் செட் தான். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே ரிவீல் ஆகலை. மேபி இது G80 ஓவர் கிளாக் வெர்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே G70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியுடைய C3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. G80 ரெட்மி 9 லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து G85 உங்களுக்கு ரெட்மி 10X வந்து லான்ச் ஆக போகுதுன்னு தெரியுது. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 10 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது MIUI 11 கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மேபி MIUI 12 ஒரு வேளை லான்ச் பண்ணாங்கன்னா இது MIUI 12 கூட லான்ச் ஆகலாம். அதுவும் வந்து லான்ச் அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் இதோட ஆண்ட்ராய்ட் ஸ்கின். அடுத்தது இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு ஸ்கொயர் கேமரா மாடல் கொடுக்க போகிறாங்க. சென்சார்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக ரெட்மி நோட் 9 ப்ரோவில் எப்படி அலைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா அங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிரைமரி சென்சாரில் 48 மெகா பிக்சல் கொடுக்க போகிறதா தெரியுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி, மேசிவ் பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 5020 mAhல லான்ச் பண்ண போகிறதா லிஸ்ட் ஆயிருக்கு. பட் அங்கே வந்து எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணலை. மேபி லான்ச் அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் இந்த 5020 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இவங்க பாக்ஸ் கூட கொடுக்குறாங்களான்னு. கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெட்மி 10X இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சைனாவில் இது 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் அங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவிலையும் இது 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 10,000 அதாவது 9,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மி 10X ஒரு லேட்டஸ்ட் கேமிங் சிப்செட்டோட ரியல்மியுடைய 6 கம்ப்ளீட் பண்ணுற வகையில் ப்ரைஸும் சரி எல்லா விஷயங்களும் இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.